ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஒப்சீடியன். பிளாக் ஒப்சீடியன்ங்கிறது ஒரு கிறிஸ்டல் வகையை சார்ந்தது. இந்த பிளாக் ஒப்சீடியன் எதற்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல், எதிர்மறை எண்ணங்களை எடுக்கக்கூடிய ஒரு ஜெம் ஸ்டோன் தான் இது. செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் வகையில வரும். இந்த பிளாக் ஒப்சீடியன் இப்போ நம்ம ஜென்ரலாவே நம்மளோட முன்னோர்கள் இல்ல நம்மளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிச்சோ என்னோட பேத்தி ரொம்ப அழகா இருக்க, என் பேரை ரொம்ப திருஷ்டி பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு பொட்டை வச்சு அனுப்புவாங்க. ஸோ கருப்பு வந்து ஜென்ரலாவே நெகட்டிவிட்டியை எடுக்கிறதுக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் இந்த பிளாக் ஒப்சீடியனும். இந்த பிளாக் ஒப்சீடியன்ல இதுல பிக்ஸோயிட் டிராகன் ஒண்ணு இருக்கு. இது வந்து ஒரு மித்திக்கல் டிராகன், அதாவது ஒரு கற்பனை அனிமல், ஒரு மிருகம்னு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிக்ஸோயிட் டிராகன் சைனீஸ்ல எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல குட் லக், ஃபார்ச்சூன் சொல்லக்கூடிய ஒரு செல்வ செழிப்பு இதெல்லாம் கொடுக்கறது இந்த டிராகன் நம்பப்படுது. அதனால இந்த பிளாக் ஒப்சிடியனோட இந்த பிக்ஸோயிட் டிராகனும் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது, நெகட்டிவிட்டி போய் இந்த எதிர்மறை ஆற்றல் போயிட்டு ஒரு நல்ல குட் லக்கை வரவேற்கக்கூடியது. பிளாக்குங்கிறதுக்கே வந்து ஈர்க்கும் தன்மை உண்டு. நெகட்டிவிட்டி போயிடுச்சு, எதிர்மறை ஆற்றல் போயிடுச்சு அப்படின்னா அந்த கருப்பு என்ன பண்ணும், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த பிக்ஸோயிட் டிராகன் என்ன பண்ணுது, குட் ஃபார்ச்சூன், ஒரு லக்கை வந்து ஈர்த்து கொடுக்குது. அதற்கு மேல இந்த பிளாக் ஒப்சீடியன் மணில என்ன போட்டிருக்காங்கன்னா, ஓம் மணி பத்மேகம் சொல்லக்கூடிய வாச்சகம் இதுல பிரிண்ட் ஆயிருக்கு கோல்டன்ல. இந்த ஓம் மணி பத்மேகம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டைம்ல நம்ம செய்யக்கூடிய கர்ம வினை பண்ணல்னால படக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கும், ஸ்பிரிச்சுவல் பாத்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல, அதாவது ஆன்மீக வழியில நீங்க போறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கர்ம வினை தீர்ந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஓம் மணி பத்மேகம், இந்த ஓம்ங்கிற சொல்லு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பிரணவ மந்திரம். மணி, மணினால என்ன சொல்றாங்க, ஜுவல் இல்ல ஒரு பெரிய ஒரு கல்லு, அந்த மாதிரி ஒரு ஒரு கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒரு வகையான ஜுவல் அப்படின்னு சொல்லக்கூடாங்க. பத்மேகம், பத்மேனா தாமரை, பத்மம் இல்லையா? சோ தாமரையில இருக்கக்கூடிய ஒரு மணி. எந்த மாதிரியான மணி, ரொம்ப நம்மளை அதாவது இந்த மணியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேர்ட் ஐன்னு சொல்லக்கூடிய முக்காலத்தையும் உணரக்கூடியது இந்த தேர்ட் ஐன்னு சொல்லுவாங்க இல்ல. 12 திரைகளை தாண்டி அந்த நம்ம சஹஸ்ர சக்கரான்னு சக்கராவை சொல்றோம். சஹஸ்ரம்னா 1000 இதழ்களை கொண்ட தாமரை தான் நம்ம தலைமையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு நம்ம ஈவன் கோயில்ல கூட பாத்தீங்கன்னா இந்த கடவுளின் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகத்துக்குள்ள போக போக அந்த தாமரை மலர் மலர மலர, கோல்டன் கலர் தாமரை மலர் மலர மலர நாமளும் பெரிய பவர்ஃபுல்லான கிளேர்வாயன்ட்னு சொல்லக்கூடிய முன்கூடிய அறியக்கூடிய தன்மையை பெற்று, ஐயோ அவர் பெரிய முக்காலம் அறியும் ஞானி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிளஸ் கர்ம வினையினால நம்ம உடல் உபாதையோ இல்ல வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்களோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வாசகத்தை சாண்ட் பண்ணிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருந்தாலே அதுக்கான கர்ம வினையான பிரச்சனைகளும் நீங்கும். அதே மாதிரி இந்த பிக்ஸோயிட் டிராகன் வந்து குட் லக், குட் ஃபார்ச்சூனை கொடுக்கும். அப்போ இதுல 3 பெனிஃபிட் இருக்கு. நெகட்டிவிட்டி, எதிர்மறை ஆற்றலை போக்கக்கூடியது, பாசிட்டிவிட்டி, குட் ஃபார்ச்சூன் அதை வந்து ஈர்க்கக்கூடியது, கர்ம வினையினால் நம்ம வேலைகள் இல்லை நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் தடைப்பட்டு இருந்தால் அதுவும் பிரேக் ஆகக்கூடியது, உடைக்கக்கூடியது. அப்போ இந்த பிரேஸ்லெட்டே ஒரு தனி ஸ்பெஷல் இல்லையா? ஸோ இந்த பிரேஸ்லெட்ல போட்டு பாருங்க, உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டத்தை, குட் லக்கை வரவேற்றுக்குங்க.